பாதிப்புக்குள்ளான தென்னை, முந்திரி, பலா போன்ற நீண்ட கால பயிர்கள் மீண்டும் பயிர் செய்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 800 கோடி ரூபாய் அளவில் செலவில் சிறப்பு தொகுப்பு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டப்பட உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் முழுமையாக சீரமைக்கப்பட்டன. அதே போன்று 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திமுக ஆட்சியில் நிஷா புயல் காரணமாக ஏற்பட்ட மின் பாதிப்புகள் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் சீர் செய்யப்பட்டன. ஆனால் இவற்றை விட மிக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய தானே புயல் மின் பாதிப்புகள் எனது ஆட்சியில் 15 நாட்களிலேயே சீர் செய்யப்பட்டன. கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெருமழை பெய்த போது எனது தலைமையிலான அரசு மிக துரிதமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு இயல்பு நிலை விரைவிலேயே திரும்ப நடவடிக்கை எடுத்தது. வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவியாக 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை, நிரந்தர வீடுகளில் வசித்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு 5,000 ரூபாய், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை வழங்கப்பட்டன. உயிரிழப்பு, குடிசைகள் இழப்பு, பயிர் இழப்பு, கால்நடை இழப்பு, மீன்பிடி உபகரணங்கள் சேதம் மற்றும் வெள்ள நிவாரணம் ஆகியவற்றிற்கு 236 கோடியே 66,74,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு வங்கியிலிருந்து பெறப்பட்ட கடன் தவணையை ஒத்திவைத்தல், மறு கடன் வசதி போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. மிகச் சிறிய முதலீட்டில் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்கள், பெட்டிக்கடை நடத்துவோர் ஆகியோருக்கு 5,000 ரூபாய் வட்டி இல்லாமல் கடன் வழங்கும் அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி 11,230 பேர்களுக்கு 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் தகுதியான இளைஞர்களுக்கு 25% மூலதன மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் சுகாதாரத்தை பேணி காக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காரணத்தால் தான் எந்தவித தொற்று நோயும் ஏற்படவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணாக்கர்களுக்கு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பேரிடர் அபாய குறைப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் உலக வங்கி கடன் உதவியுடன் 1,482 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சமுதாய அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் கடலோர வாழ்விடங்களில் பாதுகாப்பான வீடு கட்டும் பணி, பாதுகாப்பு மையங்கள் கட்டுதல், முன்னெச்சரிக்கை கருவிகள் அமைத்தல், கடலூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் மேல்மட்டத்தில் உள்ள மின் கம்பிகளை பூமிக்கடியில் நிறுவுதல், புதிய மீன் இறங்குதளங்கள் உள்ளிட்ட மீன்வள கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல், மீன்வள மேலாண்மை, மீனவர்களுக்கு கம்பியில்லா தகவல் தொடர்பு ஏற்படுத்துதல், சமுதாய அமைப்பிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவை இந்த திட்டத்தின்படி செயல்படுத்தப்படும். இப்பணிகள் முடிவடையும் போது பேரிடரிலிருந்து கடலூர் பெருமளவு பாதுகாக்கப்படும். கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு துறைகள் மூலம் வளர்ச்சி திட்டங்கள், சாலைகள், பாலங்கள், தெருவிளக்குகள், பள்ளி கட்டடங்கள்,
மாணாக்கர்கள் விடுதிகள் போன்ற எண்ணற்ற பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் தொகுதி வாரியாக தெரிவிக்க விரும்புகிறேன். கடலூர் மாவட்டத்தில் குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் 477 வீடுகள் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. 27 கோடி ரூபாய் செலவில் 392 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இவையன்றி கடலூர் மாவட்டத்தில் உள்ள 5 நகரங்களில் உள்ள 27 குடிசை பகுதிகளில் 2 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் குடிசை பகுதி மேம்பாட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 6200 குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளனர். கடலூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 9 தொடக்கப் பள்ளிகள், 2 நடுநிலைப் பள்ளிகள், 71 உயர்நிலைப் பள்ளிகள், 25 மேல்நிலைப் பள்ளிகள், 5 மாதிரி பள்ளிகள் மற்றும் 5 மாணவியர் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர் ஆகிய வசதிகள் 314 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் நகராட்சிகள் மூலம் 513 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,000க்கும் மேற்பட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மூலம் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள், தெருவிளக்குகள், குடிநீர், திடக்கழிவு மேலாண்மை, பூங்காக்கள், சமுதாய கழிவறைகள், சுகாதார வளாகங்கள் ஆகிய பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மூலம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் நகராட்சி, புவனகிரி, பரங்கிப்பேட்டை பேரூராட்சிகள் மற்றும் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 812 குடியிருப்புகளில் உள்ள 7,75,000 மக்கள் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றினை நீராதாரமாக கொண்ட 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது விரைவில் முடிக்கப்படும். பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர் ஆகிய ஒன்றியங்களை சார்ந்த 306 குடியிருப்புகள், அரும்பாவூர் மற்றும் பூலாம்பாடி பேரூராட்சிகளில் உள்ள சுமார் 2.57 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டம் இன்னும் சில மாதங்களில் முடிக்கப்படும்.